உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. 80வது சுதந்திர தினம் நாடு முழுக்க ஒரு கோலாகல கொண்டாட்டம், அமைதியான முறையில கொண்டாடி நம்ம மகிழ்ந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துல முதல்வர் விஜய் முதல் முறையாக கொடியேற்றி வச்சாரு. ஆமா, கோட்டை கொத்தளத்துல கொடியேற்றி இருக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி செங்கோட்டையில கொடியேற்றி இருக்காரு பிரதமர் மோடி. ஆமா, இவங்க 2 பேருமே மகாத்மா காந்தியை நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. இந்த நாள்ல மகாத்மா காந்தி உட்பட எல்லா சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். நிச்சயமா இன்னைக்கு முதல்வர் விஜய் அவருடைய பனையூர் வீட்டுல இருந்து கிளம்புறப்பவே லைவ் போட ஆரம்பிச்சாங்க. சுமார் ஒரு 40 நிமிஷம் இந்த லைவ் எப்படா வருவாருன்னு ஆயிப்போச்சு நமக்கே. 40 நிமிஷம் அந்த லைவ் வேற பாத்தீங்களா? இந்த ரூட்ல வராருன்னு. ஆமா, அடையாறு வழியா அப்படியே வராரு அவரு. சரி, ஓகே, என்னதான் நடக்குதுன்னு பார்த்து மக்கள்கிட்ட சொல்லணும்ல, அதுக்காக மெனக்கிட்டு பாக்குறதுதான். ஓகே, வந்த உடனே தலைமைச் செயலாளர் வரவேற்றாரு. முப்படை தளபதிகளை அறிமுகப்படுத்தி வச்சாரு அங்க. அதற்கு பிறகு டிஜிபி, ஏடிஜிபி எல்லாருமே இருந்தாங்க. ஓகே, அதற்கு பிறகு டைரக்டா காவலர்களுடைய மரியாதையை ஏத்துக்கிட்டு கொடியேற்ற போனாரு. ஜஸ்ட் கொடியில எப்பயுமே தலைவர்கள் அந்த கொடியை மட்டும் தான் பிடிப்பாங்க. அங்க இருக்கிற அதிகாரிகள் தான், அங்க இருக்கிற காவலர்கள்லாம் கொடியேற்றுவாங்க. அப்படிதான் நடந்தது. ஆனா கண்ணன் ரொம்ப நேரம் சிமிட்டிட்டே இருந்தாப்புல சூரியனை சூரியன் பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன் அவரை. அங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சூரியன் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அவரை. அதனால சல்யூட் அடிச்சுட்டு கொஞ்சம் கண்ணை ரொம்ப நேரம் கண்ணை சிமிட்டிட்டு இருந்தாரு அவரு. அதற்கு பிறகு திரும்பவும் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் மாண்புமிகு அப்படின்னா பிடிக்காதுன்னு சொன்னார்ல, அதெல்லாம் பழைய ஸ்டைலு அப்படின்னா சொன்னவர் இந்த முறை எல்லாருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சொல்லிதானே ஆகணும், வழி இல்லை, அது போட்டாக்கா இல்ல. தலைமைச் செயல் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு ஸ்பீச் தொடங்கினாரு. பல தியாகிகள் உயிர் உடைமையெல்லாம் இழந்துதான் நமக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆட்சியில் பாக்குறப்ப லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறதும் சுதந்திரத்துக்கு இணையான ஒரு வேலை தான். அதை நோக்கிதான் நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கோம். சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு தான் முக்கிய குறிக்கோள். அதே மாதிரி கடந்த ஆட்சியில கொண்டு வந்த ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த அம்மா உணவு திட்டத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அதை நாங்க நல்ல முறையில எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலை உணவு திட்டமும் 6வது படிக்கிற மாணவர்கள் கொண்டு வரோம். அது திமுகவா ஸ்டாலினுங்கிற பேர் அங்க சொல்லல. ஏன்னா திமுக எங்களுக்கு எதிரி, அதிமுக இனிமே நாங்க தான் அப்படிங்கறது தான் அவர் ஒவ்வொரு ஸ்டேட் ஸ்பீச்லயும் சொல்லிட்டு இருக்காரு. யூஸ்ஃபுல்லான பல திட்டங்களையும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கடந்த 3 மாசத்துல அறிவிச்ச முக்கியமான திட்டங்களையும் பட்டியலிட்டாரு. அந்த பட்டியல் திட்டங்களுக்கான தொகையும் இருக்கும், அதையும் குறிப்பிட்டு பேசினாரு. அதுல 2-3 நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. 2036 1.6 ட்ரில்லியன் எக்கானமி நோக்கி நம்ம நகர்றோங்கிறதையும் பேசினாரு. எனக்கு ஓட்டு போட்டதோட உங்க கடமை முடியவே இல்லை, இன்னும் கூட இருக்கணும். மக்கள் எல்லாருடைய பிரதிநிதி தான் நானு, கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, இன்னும் நமக்கான கடமை இருக்குன்னு சொல்லிட்டு வாக்காளர் பெருமக்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிங்க என்னையா அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் அந்த விருதுகள் வழங்குற அந்த நிகழ்ச்சியிலையும் முதலமைச்சர் விருதுகள்லாம் வழங்கினாரு. தகைசால் தமிழர் விருது மூத்த காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணசாமிக்கு வழங்கியிருந்தாங்க. கிருஷ்ணசாமி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணியோட அப்பா தான் கிருஷ்ணசாமி. அவங்க எழுந்து நின்று அங்க கையெல்லாம் தட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது டாக்டர் மோகனுக்கு கொடுத்தாங்க. அவரால் வர முடியல, அவருடைய மகள் வாங்கிக்கிட்டாங்க. அதே மாதிரி கல்பனா சாவ்லா விருது அது நௌஷின் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இவங்க யாரு அப்படின்னா டென்சிங் ஹிலாரி மராத்தான், அந்த மாரத்தான்ல 2 முறை வென்ற ஒரே தமிழ் பெண் இவங்க தான். அவங்களுக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நீலகிரி ஆட்சியர் லக்ஷ்மி அவங்களுக்கு நல்ல ஆளுமைக்கான விருது. மெட்ரோல உள்ள இயக்குனர் சதீஷ் பிரபு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஆளுமை விருது வழங்கப்பட்டது. இந்த விருது நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பினாரு. இந்த நிகழ்வில் அவரோட பெற்றோர் S.A. சந்திரசேகர், ஷோபா அவங்க கலந்துக்கிட்டாங்க. நடிகை த்ரிஷா கூட இதுல கலந்துக்கிட்டாங்க. அவர் திரும்ப அங்கிருந்து கிளம்புன கொஞ்ச தூரத்துல மக்கள் நிறைய வழிநடுக நின்னாங்க. இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவங்களுக்குலாம் கையை சச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஏறி கிளம்பிட்டாரு. ஆமா, எப்பயுமே இந்த சுதந்திர தினம் அப்படிங்கிறப்ப கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். பட் இந்த முறை கலை நிகழ்ச்சிகள் இல்ல. ஜஸ்ட் பேசி முடிச்சுட்டு 13 நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சுட்டு டக்குன்னு விருதுகளை கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு முதல்வர் விஜய். ஆமா, அப்படியே நம்ம செங்கோட்டைக்கு போனோம்னா அங்க கோலாகலமான ஒரு கொண்டாட்டம் தான். முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் முழுமையா இசைக்கப்பட்டது. ஹிந்தியில ஒரு வார்த்தை மாதிரி எழுதி மாணவர்களை ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. பிரதமர் மோடிக்கு தெரியற மாதிரி மோடிஜி வாழ்கன்னு எழுதியிருப்பாங்களோ அது தெரியல. ஹிந்தி படிச்சவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது கமெண்ட்ல போட்டீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமா,
அங்க வந்து பிரதமர் மோடி வந்து 13வது முறையா கொடியேற்றுறாருல, அதனால அது எங்க வரணும் எப்படி நிக்கணும் எல்லாருக்கும் வந்து தெரியுது. இங்கதான் வந்து நிக்கணுமா, ஓகே நின்றுட்டேன், மரியாதை ஏத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து காந்திஜி நினைவிடத்துக்கு போய் மரியாதையை வந்து பண்ணாரு. அதற்கு பிறகு கொடியேற்றத்துக்கு முன்னாடி முழுமையாக வந்தே மாதரம் இசைக்கப்பட்டது. கொடி ஏத்துனதுக்கு பின்னாடி தேசிய கீதம் வந்து பாடப்பட்டது. அதே மாதிரி பேசி முடிச்சவனையும் வந்தே மாதரம் பாடல் அந்த குரல் வடிவில் வந்து பாடப்பட்டது. தேசிய கீதம் வந்து பாடப்பட்டது. அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் தங்களுடைய மனைவியோட வந்து இந்த விழா வந்து பார்த்தாங்க. அமித்ஷா, ராஜ்நாத் சிங் எல்லாருமே. ஓகே, அங்க வந்து பிரதமர் மோடி வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அந்த 2047 நம்ம ஒரு பெரிய வளர்ந்த நாடா மாறிடணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்பவே வந்து இந்த 10 ஆண்டு கால 12 ஆண்டு கால ஆட்சியில என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம்னு அதை ஒரு பட்டியல் போட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நம்ம கனவு வந்து ரொம்ப சின்னதா இருக்கக்கூடாது, இனிமே ரொம்ப பெருசா இருக்கணும் கனவு. அப்பதான் தொலைநோக்கோட நம்ம அந்த 2047 வளர்ந்த நாடா மாற முடியும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தலைமை அலுவலகத்துல ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே எல்லாம் வந்து கொடியேற்ற நிகழ்வு நடந்தது. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருச்சு. காரணம் வந்து காங்கிரஸ் 3 மாநிலம் ஆட்சியில் இருக்காங்க. அந்த 3 மாநிலங்கள்லயுமே அந்த வந்தே மாதரம் பாடல் அந்த முதல் 2 ஸ்டான்ஸா மட்டும் தான் பாடப்பட்டது. காரணம் வந்து சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்க சில வரிகள்ங்கிறதுனால பாட மாட்டோம்னு சொன்னாங்க. காங்கிரஸோட நிலைப்பாட்டை தான் வந்து சொன்னாங்க. பட்டு காங்கிரஸ் அந்த தலைமை அலுவலகத்துல இந்திரா பவன்ல கொடியேற்றுறப்ப அவங்க கமலாலயத்துல, அதாவது பாஜக கலந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, ஃபுல்லா பாட்டு இருந்தாங்க. பக்கத்துல இருந்த சோனியா காந்தி ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாங்க. சோனியா வந்து அதை நிறுத்துங்கன்றாங்க. கார்கேவும் தான் சொல்றாரு. ராகுல் வந்து கூப்பிட்டு இதை நிறுத்துங்க அப்படின்னு இன்னொருத்துக்கிட்ட சொல்ற காட்சியெல்லாம் பார்த்தோம். ஆனா அவங்க முழுசா பாடி முடிச்சுதான் வந்து நிப்பாட்டினாங்க. நடுவில் சோனியா காந்தி கையெல்லாம் காட்டுறாங்க, நிப்பாட்டுங்கிறாங்க. பட் அவங்க அசரவேல பாடுறவங்க. அதுக்கப்புறம் உதவியாளர் கூப்பிடுறாரு மல்லிகார்ஜுனா கார்கே. ராகுல் காந்தி செய்கை காட்டுறாப்புல உதவியாளர்கிட்ட போய் நிப்பாட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. பட் ஆனா காங்கிரஸ் தலைமையில வந்து ஊதி அடிச்சிட்டாங்க இன்னைக்கு பிஜேபி. அந்த வீடியோ வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. பிஜேபி சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து முழுசா சட்டமா இயற்றப்பட்டு எல்லா இடங்களையும் பாடப்படுது. இதுக்கு ஒரு மரபு இருக்கு. தேசிய கீதத்துக்கு எவ்வளவு தூரம் நம்ம மதிப்பு கொடுக்குறோம், மரியாதை கொடுக்குறோமோ அதே மரியாதை வந்தே மாதரம் பாடலும் கொடுக்கணும். அதை கொடுக்க தவறிய சோனியா காந்தி மீதும் மல்லிகார்ஜுன கார்கே மீதும் ராகுல் காந்தி மீதும் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணுங்கிற புகார் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்குதான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, அவங்கள ஃபுல்லா பாடுங்க அவங்க நிறுத்துவாங்கன்ட்டு. சரி, ஓகே, அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் அங்க நடந்திருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த மாதிரி வந்தே மாதரமும் அதே மாதிரி கடைசியில தேசிய கீதமும் தான் பாடப்படும்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வுல முதலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடியே வந்து தொடங்கியிருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமார் கலந்துக்கிட்டு அது வந்து மன நிறைவா இருந்தது, முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடினது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இப்பதான் கோவையில அமுதன்கிற மாணவரை சக மாணவர்கள் தாக்கி அமுதன் இறந்து போனாரு. காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பவம், அந்த பதவதைப்பு நம்ம ஓயறதுக்குள்ளாரே சென்னையில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனுஷுங்கிற மாணவர் 12வது வந்து படிச்சுட்டு இருந்திருக்காரு. தனுஷுடைய நண்பர் ஒருத்தர், ஒரு கிளாஸ்மேட்டு, அந்த மாணவருக்கும் அந்த நண்பருக்கும் +1 படிக்கிற இன்னொரு பையனுக்கும் ஒரு சண்டை வந்து ஏற்பட்டுட்டே வந்து இருந்திருக்கு. இதுக்கு தன்னுடைய நண்பனுக்காக தட்டி கேட்க போனாப்புல தனுஷ். அப்போ இன்னும் கொஞ்சம் சண்டை வந்து பெருசாயிருக்கு. நேற்று பார்க்குறப்ப தனுஷ் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்து பேருந்து நிலையத்துக்கு வர்றப்ப அங்க அந்த +1 மாணவர்கள் சக நண்பர்களை கூட்டிட்டு வந்து இந்த தனுஷை வந்து மறைவிடமான இடத்துக்கு கூட்டிட்டு போய் அடின்னு அடிச்சிருக்காங்க. தனுஷ் அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காரு. அதை பார்த்த பொதுமக்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிருக்காங்க. வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனப்பயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, மருத்துவர்கள் அவருக்கு முன்னாடி இறந்து போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. இந்த மாணவர்கள் சண்டைங்கிறது அங்கங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து உயிரிழப்பு வரைக்கும் தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருக்கு. இதுக்கு காரணமும் போதையும் மதுவும் தான் வந்து சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அந்த போதையில என்ன பண்றோன்னே தெரியாம இந்த மாதிரி அடிச்சுக்கும் போது உயிரிழப்புகள் நடக்கிறதா தான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இதுவே வந்து அவர் போதைப் பொருள் பயன்படுத்துறதை காட்டி கொடுத்ததுனாலதான் வந்து அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு எதிர்கட்சியான திமுக வந்து சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அதை தான் சொல்றாரு. இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு எந்த பயமே இல்லை இந்த கோமாளி சர்க்காரை கண்டு, பள்ளி கல்லூரிகள்ல நடக்கிற இந்த வன்முறைகளை கண்டும் காணாமல் இருக்கு இந்த அரசுங்கிற மாதிரி சொல்லி கண்டனம் போட்டிருக்காரு. இதுல உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவை விவகாரமும் சரி, அதே மாதிரி இந்த தனுஷ் அவரோட விவகாரமும் சரி சட்டமன்றத்துல வந்து எதிரொலிக்க தான் போகுது. திங்கட்கிழமை நம்ம பார்க்க திங்கட்கிழமை ஆரம்பிக்க தான் வந்து போறாங்க. பட் 2 பக்கமும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வந்து காரணம் முன்பகை தான் அப்படிங்கிற மாதிரி தான் டிவிக்கு சொல்லிருக்காங்க. சட்டமன்றத்தில் என்ன பேச போறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம தொடர்ச்சியா நேற்று கூட இந்த மாதிரி கொலை செய்திகளாம் முக்கியத்துவம் நம்ம தரமாட்டோம். நம்ம ஷோவை பொறுத்த வரைக்கும் அந்த காவலர்கள் வந்து கொலை செய்யப்படல, அதுக்கு பின்னாடி மது போதை தான்.
சென்னையில் நேற்று நடந்த 2 கொலை நடந்திருக்கு. அது காரணம் மது போதை தான். இந்த மது போதையினாலதான் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக இருக்காரு. ஆனால் அந்த பொறுப்புக்கு எந்த பொருத்தமுமே இல்லாமல் தான் அவர் கடந்த காலங்கள்லையும் பேசியிருக்காரு, இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி முதல்வர் வந்து சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் அப்படின்னு வந்து விஜய் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பாவை வந்து அங்கே தேடக்கூடாது, அம்மா கிட்ட போய் கேட்டோம்னா யார் அவரோட அப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்கன்னு அவங்க வந்து கொச்சப்படுத்துற வகையில பேசியிருக்காரு. இதை நமக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூசுது. பட் அவர் யாருன்னு தெரியறதுக்காக நம்ம வந்து சொல்றோம். இப்படிதான் அவர் வந்து பேசியிருக்காரு. இது வந்து பிஜேபிக்காரங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுடைய ஸ்பீச்சே பெரும்பான்மை இப்படிதான் வந்து இருக்கும். ரொம்ப தனி மனித தாக்குதலாக இருக்கும், இல்லை ரொம்ப கொச்சைப்படுத்துற வகையில் இருக்கும், இல்லை மதம் சார்ந்து பிரச்சனை உருவாக்குற மாதிரி வந்து இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுடைய மாநில தலைவர்னு சொல்றாங்க நயினார் நாகேந்திரன், எப்படி இப்படிலாம் பேச்சு வருதுன்னு நமக்கு வந்து தெரியல. அதுவும் ஸ்டேஜ் ஸ்பீச்ல அப்படியே ஃப்ளோவில் வருது. நீங்க சொல்றப்ப கேட்கறதே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதை வேற கேட்டு அதை கைத்தறதா ஒரு கூட்டம் நினைச்சாதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா வந்து இருக்கு. இப்போ இதுக்கு வந்து பல அமைச்சர்களும் வந்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ராஜ்மோகன் நயினார் நாகரிகமா பேச வந்து கத்துக்கணுங்கிறத வந்து சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி வழக்கும் வந்து போட போறதா சொல்றாங்க. புகார்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க டிவிகே மெம்பர்ஸ். ஆமா, அதே மாதிரி அமைச்சர் வன்னியரசு அவர் கண்டன பதிவு போட்டிருக்காரு. பிரதமர் மோடி இதே மாதிரி சோனியா காந்தி பத்தி மம்தா பத்தி எல்லாம் பேசினாரு. பாஜகனால இப்படிதான் பேசுவாங்க, அவர் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. அமைச்சர் வினோத்தும் அதான் சொல்றாரு, கொள்கை ரீதியான எதிரிகளா இருக்கலாம், ஆனா வந்து நாகரிகத்தையே எதிரியாக்கிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அது வந்து அவரை பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜ்மோகன் இன்னொன்னு வேற சொல்றாரு, இந்த பிஜேபி திமுக கூட்டணி விரைவில் மக்கள்கிட்ட வெளிச்சத்துக்கு வந்து வரும், 2 பேரும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கிற கருத்தை வந்து சொல்றாரு. பட் உண்மையாலுமே ஒரு நாகரிகமற்ற ஒரு கருத்தை தான் நயினார் வந்து பேசுனது, ஏத்துக்கவே வந்து முடியாது. ஆமா, அதே மாதிரி ஆர்எஸ் பாரதி பேசியிருந்தாரு, சைதாப்பேட்டை வாக்காளர்களுக்கு நல்ல சாவே வராது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே தான் உங்களுக்கு நல்ல வாழ்வு வரப்போகுது, உங்களுக்கு ஓட்டு போடலன்னா அப்படிதான் பேசுவீங்களாங்கிற மாதிரி காட்டமா விமர்சனமும் பண்ணியிருக்காரு. கரூர்ல விஜய் பிரச்சாரத்தப்ப 41 பேர் உயிரிழந்தாங்க. இப்ப விஜய் ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை கூப்பிட்டு ஒரு 31 பேருக்கு அரசு வேலையை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. இதை எதிர்த்த நாம் தமிழர் கட்சியினர் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு வந்து போட்டிருந்தாங்க, இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிக்கணும் இப்படி நிறைய பேர் விபத்தில் இறந்து போறாங்க, சிவகாசியிலாம் கூட பட்டாசு விபத்தில் இறந்து போறாங்க, அப்படி கொடுக்க முடியுமா, தகுதி அடிப்படையில் வேலை கொடுக்கணுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு அப்பவே நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போறோம்னு வந்து சொல்லியிருந்தாங்க, மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து அபிஷேக் மனு சிங், முகுல் ரத்தோகி போன்ற முக்கியமான வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு அரசு சார்பாக வாதிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துல. 2 தரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள், இது வந்து அரசுடைய கொள்கை முடிவு, அதில் எப்படி தலையிட முடியும், அதெல்லாம் தாண்டி ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவர் தான் வந்து மெயினான ஒரு ஏர்னிங் மெம்பர் அப்படின்னா, அவர் இறந்து போனப்ப அந்த குடும்பம் என்னதான் வந்து பண்ணும், இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க நிதி பண்றாங்கன்னா வேணாம் நீங்க சொல்லிடுவீங்களா, அரசு தரப்பை பார்த்து வந்து எதிர்த்தரப்பை பார்த்து வந்து கேட்கிறாரு அது. அதனால இப்போதைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த மதுரை கிளை கொடுத்த உத்தரவை வந்து தடை விதிக்கணும்னு வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. ஆமா, அரசோட கொள்கை முடிவுல எப்படி தலையிடுவீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ இது வந்து திரும்ப அவங்களுக்கு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அப்படியே ஈரான் போர் அதை பற்றி பேசணும்னா, அங்கே திரும்ப ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னும் ஈரான் ஆல்ரெடி நம்ம கிட்ட தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க, இன்னும் சில நாட்களில் அந்த ஹார்மூஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அந்த நீரிணை பகுதி நம்ம அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும், நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக கட்டணம் செலுத்தி பெட்ரோல் அது வழியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அந்த கச்சா எண்ணெயை. அது எதுக்காக அப்படின்னா, ஒரு பயங்கரவாதத்தை ஆதரிக்கிற ஒரு நாடு அது கையில் அணு ஆயுதம் போயிடக்கூடாதுங்கிறது ஒரு முயற்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் அந்த பணம் வந்து இருக்கும் அப்படிலாம் பேசியிருக்காரு. இதனால கோபமான ஈரான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், அவர் வந்து ஒரு ட்வீட்டாலேயோ இல்லை ஒரு போர் கப்பலை அனுப்பியோ என்ன பண்ணி நினைச்சாலும் ஈரான் வந்து அடி பண்ணியாது, எங்ககிட்ட தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸோட கண்ட்ரோல் இருக்குங்கிற மாதிரி ஈரான் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. 1947 இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. ஆனா 2026 ஆபீஸ்ல இருந்து ஒரு நாள் சுதந்திரம் வாங்க முடியலையே. இந்த மீம் எங்களுக்கு மட்டும் பொருந்தாது, மற்றவங்களுக்கு எல்லாம் பொருந்தும். என்னை யாரும் தேட வேண்டாம்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடணும். மை மனசாட்சி, லெட்டர்லாம் தேவையில்லை, உன்னை யாரும் தேட மாட்டாங்க.
எதுக்கு வம்பு என்பது பலரை நடுநிலைவாதிகளாக்குகின்றன. சுதந்திர தினம் வந்தா போதும், தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்கின்னு பார்த்தா கையில பிடிக்க முடியாதுன்றாங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு வந்து வாயில கொழுப்பு விருது வந்து கொடுத்துடலாம். ரொம்ப கண்ணிய குறைவா வந்து பேசியிருக்காரு. நம்ம வந்து பெண்களை எப்பயுமே போட்ட ஒரு சமுதாயம் தான் நம்ம. பட் எப்படி ஒரு அம்மா பத்தி இப்படிலாம் பேசணுங்கிறது, அந்த மண்டைக்குள்ள இப்படி தோணுங்கிறதே நமக்கு தெரியல. ஆமா, அப்ப உள்ள இருக்கிறது அப்படிதான் வெளியே வரும் போல. ஸோ அதனால வாய்க்கொழுப்பு அப்படிங்கிற விருதை அவர் கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.